குடும்பமே இவர்களது கோட்டை. பாசமே இவர்களுடைய பலம். கருணையே இவர்களுடைய கவச குண்டலம். அன்பிற்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவர்கள். யாரை பற்றியா நம்ம பேச போகிறோம்? நீங்கள் தாங்க. அன்பார்ந்த கடகம் ராசி அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சரி, இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அன்புக்கு பாசத்துக்கும் விலை மதிப்பு இல்லாத கடகராசிக்காரர்களுடைய எந்த திசையில் கடகராசிக்காரர்கள் தலை வைத்து படுத்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும், அதே போல் எந்த திசையில் தலை வைத்து படுக்கக்கூடாது, அடுத்ததா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய உறவுகள் யாரு, தீமை செய்யக்கூடிய உறவுகள் யாரு, நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய வாஸ்து முறைகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்த ஆலயங்களுக்கு சென்று வரலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பல சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். அதனால் அன்பார்ந்த கடகராசி அன்பர்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலபுருஷ தத்துவத்தில் 4வது ராசியாகவும் நண்டை உருவமாக கொண்டு நீர் தத்துவ ராசியாகவும் வலம் வரக்கூடிய அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, பொதுவாக கடகராசி எப்படிங்க உருவாச்சு? அதுக்குன்னு ஒரு கதை இருக்கணும்ல. அதுக்கு முன்னாடி ராசிங்க எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில், அதாவது அந்த காலகட்டத்தில் இந்த ராசிகளை வச்சு தான் மனிதர்களுடைய குணாதிசயங்களையும் வாழ்வியில் அவங்க போகக்கூடிய பாதைகளுக்கு வழிகாட்டியாகவும் உருவாக்கப்பட்டது தாங்க இந்த ராசிகள். அப்படி இருக்கும்போது இந்த கடக ராசி எப்படிங்க உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும். அப்படி சண்டை வரும்போது இந்த அசுரர்கள் தேவர்களை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக கடல்ல ரொம்பவே ஆழமான பகுதிக்கு போயிட்டு மறைஞ்சி ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ தேவர்கள் எல்லாம் தேடும்போது இவங்க அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பெரிய அலையை கொந்தளிக்க விட்டாங்க. அப்படி கொந்தளிக்கும் போது தேவர்கள் அதில் மூழ்கி அவங்களுடைய வலிமை, அதாவது அவங்களுடைய சக்திகளை எல்லாத்தையுமே இழந்து நிற்கதியாக நின்னாங்க. அந்த சமயத்தில் தேவர்கள் எல்லோரும் பரமசிவங்கிட்டையும் பிரம்ம பகவான்கிட்டையும் முறையிடுறாங்க, தஞ்சம் அடைகிறாங்க. அப்போ சிவபெருமானுக்கிட்ட கேட்குறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க சிவபெருமானே அப்படின்னு கேட்கும்போது, அப்போ சிவபெருமான் தன்னுடைய இரு கண்களை திறக்கிறாரு. அந்த கண்கள் ஒளியில, அதாவது ஒரு நண்டு வடிவிலான தெய்வீக சக்தி தோன்றுகிறது. நல்லா கேட்டுக்காங்க, நண்டு வடிவிலான ஒரு தெய்வீக சக்தி தோன்றுகிறது. அது நண்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட உடம்பு இரும்பு கோட்டை மாதிரி, அதோட கொடுக்கு ஆயுதமாகவும், ஒரு கடல் கொந்தளிப்பே வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியும் அதுக்கு இருந்துச்சு. அப்போ அசுரர்கள் கடல்லேருந்து பாய்ந்து அதை சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா, நண்டு கடல்லே பார்த்தீங்கன்னா அவங்கள எல்லாரையுமே தாக்கி அழிச்சிருச்சு. ஸோ அப்போ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா தேவர்கள் அந்த நண்டை வணங்கினாங்க. அப்படி வணங்கும் போது பிரம்ம பகவான் என்ன செஞ்சாருன்னா, 12 ராசிகளுக்கு 4வது ராசியாக நான் உன்னை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வானத்தில் 12 ராசிகளில் 4வது இடமா கடகராசியை நியமித்தார். இதுதான் கடகராசி உருவானதுக்கான புராண கதை. அப்பேற்பட்ட கடகராசிக்கு சந்திர பகவான் தான் அதிபதியாக இருக்கிறாருங்க. சந்திர பகவான் தான் ஆட்சியும் செய்கிறார். அதனால தான் இவங்க மனசு வெள்ளை நிலா போல் எப்பயுமே தூய்மையாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கருணை உள்ளம் கொண்டவங்க, அன்பு நிறைந்தவங்க, குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்க. அதாவது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இல்லாமல் கூட இருக்கும், மன கஷ்டம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் தான் குடும்பத்தில் மற்றவங்க, உங்களை சார்ந்தவங்க சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ஆனந்தப்படக்கூடியவங்க. எனக்கு 1000 கஷ்டம் இருக்கட்டும்பா, அது என்னோட போட்டோம், நீ சந்தோஷமாக இருக்கியா, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதே போல் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பிறந்த குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி உசுரை கொடுத்து பார்ப்பாங்க. அதே போல் இந்த கடகராசிக்காரர்கள் குறிப்பாக குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை
பங்கம் அப்படின்னு வந்துச்சுன்னா, அது எப்பேர்ப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவர்களை எதிர்த்து துணிந்து குடும்பத்த காப்பாத்தக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாம, மத்த ராசிக்காரங்கலாம் உறவுகள மதிப்பாங்க. ஆனா, கடக ராசிக்காரங்க மட்டும் தான் உறவுக்காரங்களுக்கும் குடும்பம் மாதிரி நினைச்சு அவங்களுக்கு நல்லத செய்வாங்க. நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க. இந்த வழியில போ உனக்கு வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு வழிகாட்டியாவும் இருப்பாங்க. நல்லா படிக்கக்கூடியவங்க, நல்ல ஆற்றல் உடையவங்க, எதையும் புரிஞ்சு செயல்படக்கூடியவங்க. ஒருத்தர் என்ன சொல்ல வராங்களோ, அது சரியா தவறான்னு சரியான நேரத்தில சட்டுன்னு முடிவெடுக்கக்கூடியவங்க. அதேபோல இவங்களுக்கு இசை ரொம்பவே பிடிக்கும். மெல்லிசை தான் ரொம்பவே பிடிக்கும். அதேபோல நல்ல கவிதை பாட சொல்லக்கூடியவங்க. டான்ஸு இவங்களுக்கு நல்லாவே வரும். அதேபோல இவங்க முக்கியமா சொல்லப்போனா சந்திரன் ஆதிக்கம் உடையவர்கள் அப்படின்றதுனால, நீங்க பகல விட இரவுல தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இரவுல நீங்க டிராவல் பண்றதுக்கு ரொம்பவே ஆர்வப்படக்கூடியவர்கள். உங்க ஹஸ்பண்டோ, இல்ல உங்க ஒய்ஃபோ, இல்ல உங்க ஃபேமிலில யார் இருந்தாலும் சரி, நீங்க நைட்ல ஒரு டூ வீலர் எடுத்துக்கிட்டு, இல்ல கார் எடுத்துக்கிட்டு, அப்படியே ஜஸ்ட் ஒரு வாக் கார்லயோ, டூ வீலர்லயோ நீங்க அப்படியே போயிட்டு வர்றது ரொம்பவே லைக் பண்ணுவீங்க. அதேபோல ஒருத்தர் உங்ககிட்ட உதவி அப்படின்னு கேட்டு வந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு டீப்பா இறங்க முடியுமோ, அந்த அளவுக்கு டீப்பா இறங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களும் 12 ராசிகள்ல கடக ராசிக்காரங்க மட்டும் தான் இந்த வேலைய செய்வாங்க. சரி, உங்களுடைய பலவீனம் என்னங்க? உங்க பலவீனத்த சொன்னணும்னா, நாங்க 2 வேள சாப்புட்ணும். ஏன்னா, அந்த அளவுக்கு கோவப்படக்கூடியவர்கள் நீங்க தான். சட்டுன்னு கோவப்படுவீங்க. ஆனா, தூய உள்ளம் கொண்டவங்க. மனசுல கெட்ட எண்ணம்ன்றது இருக்கவே இருக்காது. என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கு இந்த தீய பழக்கவழக்கங்கள்லாம் கிடையவே கிடையாது. நீங்க ஒரு தெய்வ ராசியும் கூட. அதாவது இந்த 12 ராசிகள்ல தெய்வ ராசின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? அது கடக ராசிக்கு 100% பொருந்தும். ஆனா, குடும்பத்தில பட்டு பட்டுன்னு கோவப்படுவீங்க. சட்டுன்னு எரிச்சு பேசுவீங்க. ஆனா, மனசுக்குள்ள கோபம் இருந்தாலும், அத நீங்க பாசத்துக்காக விட்டும் குடுப்பீங்க. சில நேரம் கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா, அடிதடியிலே கூட இறங்குவீங்க. இது நல்லாவே 100% நடக்கும். உண்மையா இருந்துச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கடகராசி அன்பர்களே. அதேபோல மனச சீக்கிரமா புண்படுத்திக்குவீங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு பக்கம் திடீர்னு சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு பக்கம் திடீர்னு பார்த்தா சோகமா இருப்பீங்க. ஸோ மாறிட்டே இருப்பீங்க. சந்திரன் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்தில 5 நாள் இருட்டாவும், 5 நாள் வெளிச்சமாவும் இருக்கிறார் இல்லையா? அதே போல தான் நீங்களும். ஒரு நேரம் திடீர்னு பார்த்தா சந்தோஷமா இருப்பீங்க. அப்படியே அடுத்த செகண்ட் பார்த்தா சோகமா இருப்பீங்க. அதேபோல உங்க பலவீனம் இன்னொன்னு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிதானம் இல்லாத முடிவு எடுக்கிறது. சில சமயம் "நீ என்னடா சொல்றது? நான் அப்படித்தான்டா செய்வேன்." அப்படின்னு பிடிவாதமா இருப்பீங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பீங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்போனா, நீங்க இதுக்கு சரிப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அவன் திருப்புனா அந்த வழிக்கு வரணுன்ட்டு அவன நீங்க வச்சு செய்வீங்க. அந்த பிடிவாத குணம் உங்ககிட்ட 100% இருக்கு. இருந்தா உண்மையா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பொதுவா கடக ராசிக்காரர்கள்னாவே அன்பு, கருணை, குடும்ப பாசம் இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய செல்வந்தர்கள் நீங்க தாங்க. ஆனா, உங்களுடைய உணர்ச்சிய நீங்க கட்டுப்படுத்தினா, சந்திரன் எப்படி இரவுல ஒளிக்கிறாரோ, அதே போல தான் நீங்க ஒளிமயமா இருப்பீங்க. இப்ப நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னா, நான் யாரு? என்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ முதல்ல சொல்ல வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே கேட்குது. சரி, கடகராசிக்காரர்கள் எந்த திசையில தலை வைத்து படுத்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னு கேட்குறேங்க. அதாவது கோடீஸ்வர யோகம்ன்றது பணம், பொருள், பதவிலாம் இல்லைங்க. உடல் ஆரோக்கியமும் சேர்த்தி தான். சரிங்களா? அதனால கடகராசிக்காரர்கள் முதல்ல எந்த திசையில தலை வைத்து படுக்கக்கூடாது அப்படின்றத பத்தி நாம பார்த்துரலாம். பொதுவா கடகராசிக்காரர்கள் வடக்கு திசையில தலை வைத்து படுக்கக்கூடாது. அதாவது நீங்க நினைப்பீங்க, வடக்கு திசை குபேரனுடைய திசை. அந்த திசையில நாங்க தலை வைத்து படுத்தோங்கன்னா, குபேரனுடைய செல்வாக்கு எங்களுக்கும் கிடைக்கும். ஆனா, நீ படுக்க வேணாம் அப்படின்னு சொல்றியே, ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது
ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு திசை இருக்கு. அந்த வகையில கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு வடக்கு திசையை பார்த்து தலை வைத்து படுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பக்கம் பணவரவு, செல்வாக்கு இருந்தாலும், ஒரு பக்கம் கடன் சுமையும் அதிகரிக்கும். மன அழுத்தம் உண்டாகும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா? உங்க ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ இல்ல யாரோ ஒருத்தர் உங்கள ஒரு வார்த்தையில சொல்லிட்டா கூட, அதை நீங்க அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்து உங்க உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்குவீங்க. இத அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கங்க. கடக ராசிக்காரர்கள் 100% இது உண்மை. உண்மையா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதேபோல சந்திரன போல நீங்க இரவுல உலாவுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா, அதுக்குன்னு நைட்ல அதிக நேரம் கண் விழித்து இருக்கக்கூடாது. இரவு தூக்கம் உங்களுக்கு மஸ்ட்டு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நேரத்துல தூங்கணும். அதனால வடக்கு பார்த்து தலை வைத்து படுக்காதீங்க. அதேபோல மேற்கு திசையிலும் தலை வைத்து படுக்கக்கூடாதுங்க. அதுக்கு நீங்க நினைப்பீங்க, மேற்கு பக்கம் வருண் பகவானுடைய திசையாச்சே, ஏன் அந்த பக்கம் மட்டும் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலா வருண் பகவானால உங்களுக்கு வருமானம் வரலாம். ஆனா, அது உங்களுக்கு கையில சேமிப்பாக சேராது. ஓகேங்களா? அதே போல ஒரு பக்கம் எவ்வளோதான் உங்களுக்கு பணம் வந்துட்டு இருந்தாலும், ஒரு பக்கம் உங்களுக்கு செலவும் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இன்னல்கள் உண்டாகிட்டே இருக்கும். அதனால தான் கடக ராசிக்காரர்களே மேற்கு திசைய பார்த்து நீங்க தலை வைத்து படுக்காதீங்க. மேற்கு திசையில உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கு. செலவு அதிகமாக வரும். ரைட்டுங்களா? வடக்கு திசையில செல்வம் சேர்ந்தாலும் கடகராசிக்கு உகந்தது அல்ல. அடுத்ததா நீங்க எந்த திசையில தலை வைத்து படுக்கணும்? ஓகேங்களா? அதாவது தெற்கு திசையில தலை வைத்து படுக்கணும். நீங்க இப்ப ஒரு கேள்வி கேட்பீங்க. அதாவது தெற்கு திசை வந்து யமனுடைய திசை. அதாவது இறந்தவங்கள தான் அந்த திசையில தலை வச்சு அடக்கம் செய்வாங்க. நீங்க அந்த திசைய பார்த்து தலை வச்சு படுக்க சொல்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா? அப்படின்னு கேட்பீங்க. நாம சொன்ன மாதிரி தான் தெற்கு திசையில கடகராசிக்காரர்கள் தலை வைத்து படுக்கும்போது, நீங்க நிலைத்தன்மை உண்டாகும். அதாவது நிலைத்தன்மைனா என்னங்க? அதாவது அதிகமா பணம் சம்பாதிப்பீங்க. பணம் உங்களுக்கு கையில தங்கும். ஒரு பக்கம் செலவு ஆனாலும் உங்களுக்கு சேமிப்பு அதிகமாக இருக்கும். பிடிச்சத வாங்குவீங்க, சந்தோஷப்படுவீங்க. வீடு, நிலம், வண்டி, வாகனம் இந்த மாதிரி ஒரு நிலையான சொத்து எல்லாமே நீங்க வாங்குறதுக்கான யோகம் இந்த தெற்கு திசையில இருக்கு. அதேபோல வாழ்க்கையில மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். அடிக்கடிக்கு சண்டைலாம் வந்துட்டு இருந்தாலும், இந்த திசையில நீங்க படுக்கும்போது குடும்பத்துல அந்யோன்யம் உண்டாகும். மாமியார், மருமகள் சண்டையா இருக்கட்டும், குடும்பத்துல கணவன், மனைவி சண்டையாக இருக்கட்டும், டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கே போகும். உங்களுடைய பிடிவாத குணத்தால டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கு கூட போகும். பட் இருந்தாலும் உங்கள விட்டு அவங்க போமாட்டாங்க. அப்ப நீங்க கடகராசிக்காரர்கள் தெற்கு திசையில படுக்கும்போது வாழ்க்கையில சுகம் உண்டாகும். மன சந்தோஷம் உண்டாகும். சரிங்களா? உடல் ஆரோக்கியமும் மேம்படும். குடும்ப உறவுகள் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சரிங்களா? ஃபேமிலியோட நல்ல ஒரு என்டர்டெய்னரா இருக்க முடியும். முக்கியமா கடகராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அவசியம். அதனால இந்த திசைய பார்த்து நீங்க படுக்கிறது நல்லது. இன்னும் சுருக்கமா சொல்லப்போனா, உடம்பு, மனசு, பணம், குடும்பம் எல்லாமே உங்களுக்கு சீராகவும், பாதுகாப்பாகவும் கிடைக்கக்கூடிய திசை தான் உங்களுக்கு இந்த தெற்கு திசை. அதே நீங்க இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம். ஏன் நாங்க கிழக்க பார்த்துலாம் படுக்கக்கூடாதா? அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதாவது கடகராசிய பிரம்மன் உருவாக்கும்போது இதற்கு முக்கியத்துவமாக இருந்தது சந்திர பகவானும் சூரிய பகவானும் தான். அதனால கடகராசிக்காரர்களே நீங்க சூரிய திசையிலும் படுக்கலாம். அதாவது சூரியன் ஆதிக்கம் இருக்கிறதுனால இதே கடகராசிக்காரர்களுக்கு உங்க ஜாதகத்தில சந்திர பகவானும் சூரிய பகவானும் சரியான இடத்துல இருந்தாங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குங்க. சூரிய திசையில வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் யாரு? கல்வி, அறிவு, அரசாங்க வேலை, அரசியல், அதிகார பலம், நல்ல பிஸ்னஸ் செய்யறது, இதுக்கு எல்லாம் சூரிய பகவான் தான் முன்னோடி. அப்ப
சந்திர பகவான் ஆட்சி உங்களுக்கு இருந்தாலும் லக்ஷ்மி அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால மாணவர்களாக இருந்தீங்கன்னா, இந்த கிழக்கு திசையில நீங்க படுக்கும்போது நிச்சயமாக நல்ல படிப்புல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். நீங்க நெனைச்ச கல்விய படிக்க முடியும். தொழில் ஆரம்பிக்கக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க, நீங்க கிழக்கு திசையில படுக்கும்போது, நீங்க தொழில்ல தொழில் விருத்தி பண்ண முடியும். புதிய கஸ்டமர கவர் பண்ண முடியும். நல்ல ஒரு முன்னேற்றத்த வாழ்க்கையில நிச்சயமாக உங்களால அடைய முடியும். அதனால நீங்க கிழக்கு திசையில படுக்கிறதும் மிகவும் நல்லதுங்க. ஆக கடகராசிக்காரர்கள் எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் நன்மை, தீமை அப்படின்றத இப்ப பார்த்தோம். சரி, இப்ப அடுத்ததா உங்களுக்கு எந்த உறவு நன்மை செய்யும், எந்த உறவு உங்களுக்கு தீமை செய்யும் அப்படின்றத பார்ப்போம். பொதுவா இவங்கள பொறுத்தவரைக்கும் பாசத்துக்கு அடிமையானவங்க அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்ச விஷயம். அதனால நீங்க உங்களுக்கு தாய், சகோதரி, தங்கை இவங்க மூலியமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பலம் அதிகம், பாசம் மிக்கவர்களாக இருப்பாங்க. அதேபோல ராசி கட்டப்படி பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க, ரிஷப ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நட்பு ராசியாக வருவாங்க. அதேபோல வாழ்க்கை துணை ராசியாகவும் இவங்களுக்கு வந்தாங்கன்னா, கண்டிப்பா எவ்வளோதான் அடிச்சுக்கினாலும் கண்டிப்பா லைஃப் நல்லா போகும். சில சமயம் டிவோர்ஸே வாங்குற அளவுக்கே போனா கூட ஏதாவது ஒரு காரணத்தால 2 பேரும் இணைஞ்சிருவாங்க. சரி, உங்களுக்கு பலவீனமான உறவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா பொறாமை கொண்டவர்கள் 100% உங்களுடைய நண்பர்கள் தான். இவன் இந்த அளவுக்கு நல்லா முன்னேறி போறான், இந்த அளவுக்கு நல்லா படிக்கிறானே, ஏன் நம்மளுக்கு இது வரமாட்டேங்குது, இவன் ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு பொறாமை கொண்டவர்கள் உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உறவுக்காரர்கள், சரிங்களா? அதேபோல உங்களுடைய மாமனார், இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பலவீனத்தை உருவாக்கக்கூடிய உறவுகள். அதேபோல ராசிப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேஷம், கும்பம் இந்த ராசிக்காரர்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது. அவங்க ஒரு சொன்னாங்கன்னா, நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க. உங்களுக்கு அவங்களுக்கும் எட்டி வச்சாலும் ஆகவே ஆகாது. சரி, கடகராசிக்காரர்கள் என்ன செய்யலாம்? கோடீஸ்வர யோகம் பெறணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக திங்கட்கிழமை நாட்கள்ல முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை நிற ஆடைகளை அணிறது பயன்படுத்துறது மிகவும் நல்லது. நீங்க நினைச்சது நடக்கும். அதேபோல உங்களுக்கு அதிபதி சந்திர பகவான் அப்படின்றதுனால, உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சந்திர ஆலயங்களுக்கு சென்று சந்திரனுக்கு பால் இல்லைன்னா வெள்ளை மலர்களை கொண்டு நீங்க அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். முடிஞ்ச வரைக்கும் கடக ராசிக்காரர்கள் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் அபிஷேக ஆராதனைகள், சிறப்பு பூஜை பரிகாரங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சோமநாதர், சந்திர பகவான் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வருவது உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, நாம் சொன்னது எல்லாமே பொது பலன்கள் மட்டும். உங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரக அமைப்பை பொறுத்து மாறுபடும். அதனால் உங்களுக்கு சந்திரனோ சூரியனோ எந்த திசையில் இருக்கிறாரோ அதை வைத்து தான் உங்களுக்கு நன்மை தீமைகள் எல்லாமே ஏற்படும். சரி, கடக ராசிக்காரர்களே, முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் மனம்தான் உங்களுடைய செல்வம். அதனால் சந்திரன் அருளால் நீங்கள் தலையை தெற்கு கிழக்கு வச்சு படுத்தீங்கன்னா சொத்து சேரும், பணம் நிலைக்கும், கோடீஸ்வர நிலை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். அதே நீங்கள் வடக்கு மேற்கு திசையில் படுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. வாஸ்து முறைகளை நீங்கள் பின்பற்றுங்க. திங்கட்கிழமை நாட்களில் பரிகாரம் செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா சந்திர பகவான் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.